வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் சூதானமாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். இந்த மாதிரி நேரத்தில் தான் காக்கா குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறது, தானியம் வைக்கிறது, அதாவது வாயில்லாத ஜீவனுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, கேட்குற மனுஷாக்களுக்கு ஒரு தானம் கொடுக்கறது, இது எல்லாமே நம்மளுடைய புண்ணியம் பிள்ளைங்களுக்கு போய் சேரும்பாங்க. முடிஞ்சால் கடைப்பிடிங்க. இப்படி இருக்கும்போது மகர ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். லஞ்சம் வாங்காத ஒரு நீதிமான் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். மற்ற கிரகமெல்லாம் அதனால தான் வரும்போது நமக்கு நல்லதும் கெட்டதும் ரெண்டும் கலந்து கொடுக்குறாரு. சனி பகவான் மட்டும் ஏன் ஸ்டேட் ஃபார்வர்டாக இருக்கிறாருன்னா அது லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி. அதனால் எப்பயுமே சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஃபார்வர்டு தான். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், சகாய சனியாக நிற்கிறார். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்க்குறவங்க எல்லாம் சொல்கிறாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் சிரமப்பட்டுட்டு தான் இருக்கேன், ஒருவேளை எனக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சா ஒன்றும் முடியலையா அப்படின்ற கேள்வி மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா 7.5 சனியில் தான் வச்சு செஞ்சார் 7.5 வருஷ காலமாக, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே தான் நம்ம நல்லா இருக்கணுமில்ல, ஏன் நல்லா இல்லை, ஏன் ஒன்றும் கஷ்டம் இருக்குது அப்படின்ற கேள்வி நிறைய மகர ராசிக்காரர்கள் மனசில் இருக்குது. இப்போ உங்களுக்கு சனி முடிஞ்சு போச்சுன்றது தான் உண்மை. சனி முடிஞ்சு போச்சு. எப்போனா 2025 மார்ச் 29 முடிஞ்சு போச்சு. அப்போ சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. சனியுடைய தாக்கம் இல்லை. இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு சனி போயிட்டார், சகாய சனியாக வந்துட்டார். சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கார், ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ஃபேவராக இல்லையே. அதனால தான் உங்களுக்கு எந்த காரியமும் பெண்டிகள் இருக்குது. சரிங்களா? நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான். குரு கொடுப்பார், எவரை தடுப்பார். குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. குரு பகவானே இப்போ உங்களுக்கு கொடுக்கல. அதனால தான் சனி பகவான் கஷ்டம் தீர்ந்தும் உங்களுக்கு நல்லது நடக்கலை. அதனால் சனி பகவான் சகாய சனியாக தான் இருக்கிறாரு. சனி பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அவருனால இந்த மாதம் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு 6ல் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடம்னா என்ன? ரோகஸ்தானம். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், கடன், கஷ்டம், உடல் உபாதிகள், தொந்தரவு உள்ள இடத்துல குரு உட்காந்துருக்கிறார். ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனையை கப்பல்லே தனிச்சுட்டோம்னா இன்னொரு பிரச்சனை ஜெட்டு வேகத்தில் திரும்பி வருது. கிட்டத்தட்ட 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்தே குரு உங்களுக்கு வேலை செய்யலை. இதையும் தாண்டி ஒரு சிலர் நல்லா இருக்கிறீங்கன்னா உங்களோட விதி, உங்கள் ஜாதகம், உங்களோட திசா புத்தி நல்லா இருந்து ஒரு 30% பேர் தான் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. 70% பேருக்கு இன்னும் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? பயப்பட வேண்டாம். இப்போ குரு பகவான் அடுத்த மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியாகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியாகுது. மிதுனத்தில் இருக்கிற குரு கடகத்துக்கு வராரு. குரு பகவான் உச்சமாகிற வீடு பாருன்னா கடகராசி தான். உச்சம்னா அதிர்ஷ்டம். உச்சம் நீச்சம். உச்சம்ன்றது 200 டிகிரிக்கு போய் ஒரு நல்லது பண்ணுவார். நீச்சம்னா 100 டிகிரியிலிருந்து 0க்கு வந்துடுவார், வேலை செய்ய மாட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரு பகவான் கடகராசியில் உச்சம் அடைஞ்சு அடுத்தது உங்கள் ராசியை 7ஆம் இடமாக பார்ப்பார். உச்சமடைஞ்ச குரு நீச்சமடைஞ்ச மகர ராசி பார்க்குறாரு. குரு நீச்சமாகிறது உங்கள் ராசியில் தான். உங்கள் ராசியை பார்க்குறாரு. பொன்னும் பொருளும் பேரும் புகழும் அந்தஸ்து செல்வாக்கு கௌரவத்தை கொடுக்குறாரு. பேங்கு பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, அலுவலக பிரச்சனை, இது எல்லாமே சீராக இருக்கும், நல்லது நடக்கும். கிரையம் பத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். பூர்வ சொத்து வருமா, பூர்வ சொத்து கிடைக்குமா, சொந்த பந்தத்தோட அனுகிரகம் இருக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பூர்வ பிரச்சனை சால்வ் ஆகும். கிரையம் பிரச்சனை சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாகும். முக்கியமாக திருமண தடைகள் எல்லாம் விலகும். திருமண தடைகள் விலகும். ஏன்னா குரு 6ல் இருக்கக்கூடிய குரு 7ல் போயிடுவார், கலஸ்திர குருவாக வந்துடுவார். அப்போ குருவுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைச்சிரும். குரு கல்யாணம் பண்ணணும்னா 2, 5, 7, 9, 11 தான் குரு இருக்கணும். இப்போ 6ல் குரு இருக்குது, அதனால் கல்யாணம் பண்ண முடியாது. அதாவது 7ஆம் இடத்துக்கு குரு போனால் தான் உங்களால் கல்யாணம் கூட பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் நேரம் மற்றவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், உங்களுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஒரு சிலருக்கு இன்னும் தடையாக தான் இருக்கும். ஆண் இருக்குங்க எனக்கு பெண் இல்லை, பெண் இருக்குங்க ஆண் இல்லை, இல்லை ரெண்டுமே எனக்கு இல்லைன்னு ஒரு சிலர்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கூட உண்டு. ஆனால் குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஃபேவராக இல்லை. குரு பகவான் அடுத்தது மாறிட்டாருன்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும். சரிங்களா?
சனியும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். குரு பகவான் ஃபேவராக இருந்து உங்கள் தொழிலுக்கு சேஞ்ச் பண்ணுவார், மாற்றங்கள் கொடுப்பார். அது சம்பள உயர்வாக இருக்கலாம், ப்ரமோஷனாக இருக்கலாம், தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம், ஏன் தொழில் சொந்தமாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பிரார்த்தமெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அடுத்தது குரு மாறினவாட்டி. அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். குருவுடைய பார்வை வரும்போது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்ய நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு அடுத்தது குரு உங்கள் ராசிக்கு பார்க்குறாரு. அற்புதமான காலம். இப்படி பார்க்குற நேரத்தில் தான் சொந்த வீட்டில் உட்கார்ற பிரார்த்தம் கிடைக்கும், சொந்த மண்மனை வாங்குகிற பிரார்த்தம் கிடைக்கும், கிரையம் ப்ராசஸிங் எல்லாம் கண்டிப்பாக முடியும், கடன் பிரச்சனை தீரும், குடுக்கல் வாங்கல் எல்லாம் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த குடுக்கல் வாங்கல் ரன்னிங் ஆகும். இப்போல்லாம் அப்படி இல்லை. குடுக்கல் வாங்கல் எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் கிடக்கும். நம்மளால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நாம் நல்லா இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு சனி உங்களுக்கு சகாய சனியே இருந்து நல்லது பண்ணுறாரு. குரு உங்கள் ராசி 7ஆம் இடத்துக்கு வந்து கலஸ்தர குருவாக இருக்கிறதுனால நல்லது நடக்கும். இதை ரெண்டும் தாண்டி அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் 3ல் இருக்கார். தைரிய செவ்வாயாக இருக்கிறார். 10 தேதி வரைக்கும் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் இருப்பார். 10 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சுகஸ்தானம் சொந்த வீட்டுக்கே போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா செவ்வாய் நல்லா இருந்துட்டாருன்னா இந்த கடன் பிரச்சனை எல்லாம் அப்படி ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சே போயிடும். அப்போ செவ்வாய் பாருங்கள், அடுத்தது வந்து உங்களுக்கு தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் குறையும். குடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். பேங்கு, லோனு, ரெண்டாவது இது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மன்றம், இந்த மாதிரி குழு, இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் இருக்கிற கடன் பிரச்சனைகள் தவிர்க்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? இந்த லோன் போட்டு வீடு எடுத்தவங்க, வீடு கட்டினவங்க, ஹவுஸ் லோனிங் போயிட்டுருக்குங்க, வண்டி லோன் போகுது, கார் லோன் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது தாண்டி அடுத்தது வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் 5ல் இருக்கிறாரு. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால 14 தேதி வரைக்கும் சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலே இருப்பார். அதனால் இந்த குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த 14 தேதிக்குள்ளார நிறைய டபுள் மடங்கு 100லிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் குழந்தை பாக்கியம் கொடுக்குறதுக்கு பார்ப்பார். ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே சுக்கிரன் தான். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் புத்திரஸ்தானத்திலேயே இருக்கிறாரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு அமைய போகுது. சரிங்களா? அதனால் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைய சான்ஸ் கொடுப்பார். அடுத்தது வந்து புதனும் சூரியனும் 2 கிரகமும் ஒன்றா சேர்ந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்ததுனால இந்த அசையா சொத்துக்கள், நான் கடை கட்டிகிட்டு இருக்கிறேங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன், அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கிறோம், பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் நல்லது நடக்குமா, என் வேலை இப்போ பூர்த்தி ஆகுமா, எனக்கு வந்து லோன் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு, எனக்கு கிடைக்குமா, எனக்கு ஜாமீன் போடுறவங்க கரெக்டாக போட்டுருவாங்களா, இல்லை நான் போட்ட இடத்துல கரெக்டாக கட்டிடுவாங்களா, இந்த மாதிரி சூழல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அதிகாரி, டாக்டர், வக்கீல், கலெக்டர், இன்றைக்கி போலீஸ், காவல்துறை, மிலிட்ரி, இந்த மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கி அங்கீகாரத்தோடு இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் புதன் ஆதித்ய யோகத்தில் புதனும் சூரியன் இருக்கக்கூடிய தருணம் ஒரு அற்புதமான யோகம். அப்படியே 14ஆம் தேதிக்கு மேலே இந்த 2 கிரகம் அப்படியே போய் 5ஆம் இடத்துல உட்கார்றதுனால இன்னும் குழந்தை பாக்கியத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் அவர் 5ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆனால் புதன் மட்டும் 29ஆம் தேதி தன் சொந்த வீட்டுக்கு மிதுன ராசிக்கு போயிடுவார். அது வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா, நம்ம ஜாதகம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தான் முயற்சி பண்ணினாலும் நம்ம எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி தான். விதி நல்லா இல்லைன்னா நம்ம எப்படிங்க சாதிக்க முடியும்? பொது பலனை தான். இப்போ யூடியூப்பில் பார்க்குற வீடியோ எல்லாமே பொது பலனை தான். இண்டிவிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் அது ஜாதகத்தை வச்சு பார்ப்பாங்க, அதுவும் உங்கள் லக்னத்தை வச்சு பார்ப்பாங்க, உங்களோட திசா புத்தி வச்சு பலன் சொல்லுவாங்க. அப்போ திசா புத்தி வச்சு சொல்கிறது, ஜாதகம் பார்க்குறது இண்டிவிஜுவலாக நல்லா இருந்துருச்சுன்னா படைத்த பிரம்மனே வந்தாலும் உங்கள் தலையெழுத்து கண்டிப்பாக மாற்ற முடியாது. உங்கள் வளர்ச்சி நல்லா தான் இருக்கும். பிள்ளைங்களுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும், படிப்பு நல்லாயிருக்கும், நல்லா ஸ்கூலில் சேர்ப்பங்க, பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். மொத்தத்தில் இன்றைக்கி கட்டட வேலை, வீட்டு வேலை, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வாங்கிறதுக்கு உண்டான பிராத்தம் கண்டிப்பாக கொடுப்பார். முக்கியமாக இதெல்லாம் போகட்டு சாமி, எனக்கு கடன் பிரச்சனை தீருமா, என் உடல் உபாதை தீருமா, இது கண்டிப்பாக நடக்கும். ஒரே ஒரு மாதம் மட்டும் பொறுமையாக இருங்க. ஜூன் மாதத்துலேருந்து உங்களோட நிலைமை எல்லாமே மாறும். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.